மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஒரு மிச்சர் உரையாடல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோட தாட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறை ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் என்ன மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா அதே மேட்ரு தான், ஆனால் மாறவே இல்லை. அன்னைக்கு என்ன பேசணுமோ அதே தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி அதோட கொடுமையான பல சம்பவங்கள் பார்த்தீங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் காவல்துறை வரலாற்று நடக்காத விஷயம்லாம் முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணுறான்னு தெரியல. இங்கே மற்ற துறையில் எதுவும் ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா முதலமைச்சரே அந்த துறையில் அந்த பஞ்சாயத்து இருக்குது, அந்த அமைச்சர் மேலே தான் தப்பு இருக்குது, அந்த அமைச்சரை மாற்றினீங்கன்னா அந்த துறை நல்லா இருக்கும்னு சொல்லி அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம். இங்கே பிரச்சனையே முதலமைச்சர் கீழே இருக்கிற துறை. அதனால தான் நமக்கு இவ்வளோ ஆத்திரமும் கோபம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரேசன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு நடந்த அநீதி ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த காவல்துறையில் நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே ஒவ்வொன்றையா தனித்தனியாக உட்காந்து பேசினா என்னைக்கு பேசி முடிக்கிறது? மொத்தமாக அத்தனையும் ஒத்த வீடியோவில் பேசிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மற்ற விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல பெரிய பாதிப்பை கொடுத்தது எது தெரியுமா? இந்த கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கி தாவேக்கா போராடிக்கிட்டு இருக்கு. 10 நாளாக அந்த குற்றவாளியை பிடிக்க முடியல. அதனால் தாவேக்கா இன்றைக்கி களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காவல்துறையோட குற்றங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போராட்டம்னா எத்தனை போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல நான் மேட்ருக்கு வந்துடுறேன். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு மதிய நேரத்தில் வெளியே வந்திருக்கு. 11 மணி 12 மணி டைமிங் இருக்கும். அந்த 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமுகன் இந்த குழந்தை யாருமே இல்லாத இடத்துல வாயை மூடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை 4வது படிக்கிற குழந்தை இது. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்காப்ல. அந்த குழந்தைக்கு தனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல தெரியாதியா. அந்த குழந்தை போய் அவங்க உறவினர்லாம் போய் சொல்லும் போது வாயில் ரத்தமாக வந்திருக்கு. அவங்க அம்மாவோட பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேட்டியெல்லாம் உங்களை உடைச்சிரும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க தன்னுடைய குழந்தைக்கு நடந்த விஷயத்தை. இப்போ நான் பேசுகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சரியான நீதி கிடைக்கல. அது என்ன பண்ணுச்சு? ஸ்கூல் போணுச்சு. ஸ்கூல் போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துச்சு. நடுவில் பார்த்து அது அழகாக நடந்து ஜாலியாக அந்த குழந்தை பார்த்து ரொம்ப அழகாக நடந்து வந்துச்சு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தவங்களுக்கு தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காமுகன் மூக்கை மூடிட்டு போய் அந்த குழந்தைய அந்த அந்த காடுக்குள்ளே தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். அந்த ஆள் யார் அப்படிங்கிறதுக்கு அந்த மனுஷனோட தெளிவான புகைப்படத்தையும் சைடில் போட்டாங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பயணித்த புகைப்படங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பையனை இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. இந்த பையன் கிட்டத்தட்ட 10 நாட்களாக காவல்துறையை பார்த்தீங்கன்னா கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் காவல்துறை தனிப்பட அமைச்சிருக்கு. அந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அதனால பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் கேட்குறாங்க. 2 நாள் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்கன்னே 10 நாள் ஓட்டிட்டாங்க. இங்கே ஒரு மீம் போட்டவனையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு எதிராக பேசினவனையும் கைது பண்ணுற காட்டுற தீவிரத்தை அந்த குழந்தை, அது சின்ன குழந்தை தானே, காவல்துறை அந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த வழக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குன்னு. அப்படிப்பட்ட குழந்தைய 12 மணிக்கு பகலில், அதுவும் ஸ்கூல் முடிச்சுட்டு ரோட்டில் நடந்து போகிற குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கானா அந்த சட்ட ஒழுங்கு என்ன கண்டிஷனில் இருக்குது? இதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆனால் ஒருத்தன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதா என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. சரி, இந்த பிரச்சனை தான் இப்படி இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து திரும்பி இந்த பக்கம் திரும்பினா ஒரு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்த அந்த மாதிரி உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானது. அதாவது ஒரு எஸ்பி ஒருத்தர் இருக்காரு, அந்த எஸ்பி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி வருவார். இந்த டிஎஸ்பி கீழே தான் அந்த மாவட்டத்தோட மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட மொத்த துறையுமே இவர்கிட்ட வருது. இவரை பழி வாங்குறதுக்கே இந்த மயிலாடுதுறைக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது இவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே தேடி பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் விசாரித்த கம்ப்ளைண்ட்ல பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணதுனால இவர் மேலே பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் நிறைய பேர் கோவத்தில் இருந்ததுனால இவரை பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு மாற்றிருக்காங்க. மயிலாடுதுறைக்கு மாற்றி இந்த மனுஷன் 1200 வழக்கு போட்டிருக்காப்புல. கிட்டத்தட்ட அதில் 700 பேர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காப்புல. 1200 வழக்கு போட்டாச்சு, அதில் 700 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் நல்லா வேலை செஞ்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நேர்மையாக அந்த மனுஷன் தன்னுடைய வேலையை பார்த்துருக்காங்க. இந்த மனுஷன் எப்பப்பெல்லாம் நேர்மையாக இருந்திருக்காரோ அப்பப்பெல்லாம் இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இவருக்கு மெமோ கொடுக்கறது, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்காம பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனும் மனுஷன் தானே, அந்த மனுஷன் உடச்சி வெளியே வந்து அந்த மனுஷன் இருக்கிற டென்ஷன் அத்தனையுமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு மேலே ஒரு நேர்மையாக இருக்கிற அதிகாரி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் குத்த முடியும். அந்த அதிகாரியோட வாகனத்தை பிடிங்கி நடக்க விட்டா அந்த அதிகாரி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளமையோட அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் வெடிக்கும். இதுவரைக்கும் தமிழக காவல்துறையில் இந்த மாதிரி செய்தியாளர் சந்திப்பே நடந்தது கிடையாதுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மறுபடியும் அவர் மேலே பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு அவர் மேலே போடுறது, எது வேணால் போடு, நான் வந்து ஊழல் பண்ணனா தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கான்ஃபிடண்டாக பேசுகிறாரு. வழக்கம் போல் அவர் எதிர்பார்த்தார், அவர் என்னைக்கு அவரோட யூனிஃபார்ம் போட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரோ அன்னைக்கே எதிர்பார்த்தா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் இந்த விஷயம்லாம் அத்தனையும் போகும்போது முதலமைச்சர் கவனிப்பார், சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் நிறையா பார்த்தார். ஏன்னா இந்த அதிகாரி பார்த்தீங்கன்னா நேற்று காவல்துறையில் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்தி கிரியேட் பண்ணல. இவர் 1996 பேட்ச்னு சொல்கிறார். அவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்காரு. அவ்வளோ நாள் அமைதியாக இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அத்தனையுமே பார்த்துட்டு 30 வருஷமாக ஏராளமான முதலமைச்சர் கீழே தன்னுடைய பணியை செஞ்சவர் இன்னைக்கு வெடிச்சு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருன்னா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? இதையும் முதலமைச்சர் செய்யலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் நீதி கேட்டு பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. பொதுமக்களோட ஆதரவு அத்தனையுமே அந்த மனுஷனுக்கு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை அடிச்சே கொண்டாங்க. இந்த அடிச்சு கொண்ட விஷயத்தில் இவங்க பயன்படுத்தின காரில் பார்த்தீங்கன்னா மது இருந்திருக்கு, சீட்டு கட்டுந்திருக்கு. போலீஸ் தான் போலி நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் பிடிப்பாங்க. இங்கே போலீஸே போலி நம்பர் பிளேட்டை பயன்படுத்தியிருக்காங்க. யாரோட உத்தரவு கீழே அந்த அஜித்குமார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளவு தீவிரமான விஷயங்கள் அத்தனையுமே போயிருக்குங்கிறது தெரியல. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கொடுத்து சிபிஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொந்த காவல்துறை மேலே முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த காவல்துறை எந்த விதமான குற்றவாளியும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தன்னுடைய துறையை முதலமைச்சர் நம்புறதே கிடையாது. நம்பாம பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கோச்சு போயிருக்கோம் அஜித்குமார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில். விசாரணையில் கிடைக்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களை ஆழமாக கொதிக்க வைக்குது. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து போனோன்னு வைங்களேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் தன்னுடைய வீட்டு பக்கத்துலேருந்து தன்னுடைய வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வெட்டி கொல்லப்படுறார். தேசிய கட்சியோட மாநில தலைவர் இவளை கொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த பொது வழியில் எப்படி வந்துச்சு? ஒரு மனுஷனை கொன்னரலாம், ஒரு குழந்தை வந்து ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம். ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்துச்சு? காலேஜ் கேம்பஸ்குள்ள ஒருத்தன் குதிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். பாலியல் துன்புறுத்தல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொடுத்துருக்கான். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் தான். அது அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த பொண்ணு மீண்டு வந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலேஜ் கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஏறி குதிக்கலாங்கிற எண்ண ஓட்டம் எப்படி வந்துச்சு? ஸோ இங்கே முதலமைச்சருக்கு அவ்வப்போது கெட்ட பேர் வர்றதை நல்லா முதலமைச்சர் கவனித்து பார்த்தார்னா அது காவல்துறையோட தோல்வியால் மட்டும்தானே தவிர வேற எதுலையும் வராது. வேங்கவேலில் பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமானது இவர் மேலே கெட்ட பேர் இருக்கு. இவரும் போய் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கல அப்படிங்கிற கெட்ட பேர் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கு எடுத்துக்கலாம், இந்த பக்கம் ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட வழக்கு எடுத்துக்கலாம். என்னப்பா ஆம்ஸ்ட்ராங் ஞானசேகரன் தான் குற்றவாளியை பிடிச்சிட்டமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குற்றம் நடக்கிறது, அதாவது காவல்துறையோட வேலை பார்த்தீங்கன்னா குற்றவாளியை பிடிக்கிறது மட்டும் கிடையாது, குற்றம் நடக்காம தடுக்கிறதும் காவல்துறையோட வேலை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகமும் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா பொது வழியில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது ஒரு போலீஸ்காரர் டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்களாம். அதனால எங்கெங்கெல்லாம் பஸ் இருக்கோ அந்த டிராஃபிக்கில் இருக்கிற போலீஸ்காரங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க. இந்த கூத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோட கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பேர் எங்கேருந்து வருதுன்னா காவல்துறையால் மட்டும்தான் வருது. பிற அமைச்சர்கள் அத்தனை பேரோட மனநிலை என்னவா இருக்கும்? நம்மளை முதலமைச்சர் கேள்வி கேட்டால் தான் மறுபடியும் அவரை ஒரு நோக்கி ஒரு கேள்வி கேட்போம். உங்கள் துறை மட்டும் நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி நம்ம அவரை நோக்கி கேட்டோம்னா அவர் எதுவுமே நம்மளை நோக்கி கேட்க மாட்டார். ஏன்னா இங்கே காவல்துறையில் பார்த்தீங்கன்னா 2 வேலை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குற்றமே நடக்காமல் பார்த்துக்கிறது. இது ரெண்டையுமே இந்த காவல்துறை செய்தா இங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறையே ஒரு சாமானியனை அடித்து கொண்டிருக்கு அஜித்குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில். காவல்துறை வரலாற்றை பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் செய்தியாளர் சந்திச்சதே கிடையாது. செய்தியாளரை சந்திச்சா நம்ம சஸ்பெண்ட் ஆகும் தெரிஞ்சு ஒருத்தர் செய்தியாளர் சந்திக்கிறாரு. இங்கே பட்ட பகலில் 12 மணிக்கு ஒரு சிறுமி திருவள்ளூரில் நடந்து போயிட்டு இருக்கு. ஸ்கூல் முடிச்சு திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா ரேப்பு நடந்திருக்கு. அந்த சிறுமிக்கு அந்த குற்றவாளியை பார்த்தீங்கன்னா புகைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டும் 10 நாள் பிடிக்க முடியல. ஆனால் இங்கே மீம் போட்டவனையும் வீடியோ போட்டவனையும் மட்டும் மிக தீவிரமாக அரெஸ்ட் பண்ணுறதுலே, மிக தீவிரமாக பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி கேள்வி கேட்கறதுலே இந்த காவல்துறை வேலையாக இருக்காங்க. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை காப்பாற்ற முடியல. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போக்குவரத்து கழகமும் காவல்துறையும் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்ன காரணம்னா ஒரு போக்குவரத்தில் அந்த நடத்துனர் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரியை பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க சொன்னாராம். அதனால காவல்துறை ரொம்ப கோவப்பட்டுச்சான். எங்கெங்கெல்லாம் பஸ் இருக்கோ கவர்மெண்ட் பஸ் இருக்கோ அத்தனையும் கேஸ் போடுவாங்களாம். இந்த 2 சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சண்டையும் சேர்த்து வச்சாங்க. இந்த பக்கம் வேங்கவேலில் இப்போ வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் சொல்கிற குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிறது நான் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்
பொதுமக்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்க அத்தனை பேரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளியை கண்டுபிடிக்கல. ஸோ அந்த காவல்துறையை மட்டும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சரோட கேட்டகரியில் இவரோட ஆட்சி காலத்தில் எந்த துறையில் நிறையா பிரச்சனை இருக்குன்னா அது காவல்துறையில் மட்டும்தான். முதலமைச்சர்கிட்ட நான் கண்டிப்பாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செய்து முதலமைச்சரே, உங்களால் இதை சரியாக நிர்வகிக்க முடியல. நீங்கள் வேற ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக உங்களோட வேற என்ன ஒர்க்கோ அதை நீங்கள் பாருங்கள். இல்லை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அத்தனை பேருமே காவல்துறை அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க, நானும் அப்படி தான் வச்சுப்பேன்னா இந்த ஆட்சிக்கு நிறைய கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது உங்கள் துறையின் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவல்துறைக்கு எதிராக ஒரு கட்சி போராட்டம் பண்ணால் அந்த போராட்டத்தை எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க. இது அத்தனையுமே உங்கள் கவனத்துக்கு வருதாங்கிறது தெரியல. முதலமைச்சரே, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு இதை நிர்வகிக்க தெரியல, தயவு செய்து வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.